பரவாயில்லையே, 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. வேண்டா வெறுப்பா செய்கிறீங்களே, எப்படி செய்வீங்களோ ஏனோ தானோன்னு செய்வீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. மித்ரா, பரவாயில்லம்மா. உன்னை கூட கொஞ்சம் லேசாக தான் நினச்சிட்டேன், வேறு மாதிரி நினச்சிட்டேன். நம்ம சொல்கிறோமே இந்த பொண்ணு வேலையெல்லாம் செய்யாதுன்னு. பரவாயில்ல, வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கலாம், சரியா? சரிங்க அங்கிள். சரி சரி போங்க. இனிமேல் உங்களுக்கு இதுக்குள்ள என்ன வேலை? அதான் உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுல்ல, போங்க. இங்கே என்ன இருந்து நாங்கள் ரெண்டு படுத்தா தூங்க போகிறோம். வருவோம், போங்க. வந்துட்டாங்க. வேலை பார்க்குற எப்படி பார்க்குறாங்கன்னு, சூப்பர்வைசர் எப்படி வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்க்க வந்துட்டாங்க. இல்லை இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. பொறாமையில் மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிறுக்கு புத்தி திடீர்னு ஒரு 2 பேருக்கு வந்துருச்சுன்னா, இவ்வளோ நேரம் ஏதோ நல்ல குணத்தில் வேலை பார்த்துட்டீங்க. திடீர்னு கிறுக்கு புத்தி வந்தால் நான் என்ன பண்ணுறது? மறுபடியும் ரெடி பண்ண முடியுமா? டைம் ஆகிடல, அதனால தான் சொன்னேன். சும்மா கடுப்பை கிளப்பாமல் போயிருங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? போங்க, சத்த நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். இந்த ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கணுமா? வந்து உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க, வரோம். போங்க நீங்கள் முதல்ல, டென்ஷன் பண்ணாமல். நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா. அந்த மனசை எப்படிதான் ஏதாச்சும் பேசுவார். வா நம்ம போவோம். இங்கே இருந்தாலும் நமக்கு அப்படியே கடுப்பாக தான் வரும். இல்லைங்க ஆண்டி, மனசே கஷ்டமாக இருக்குது. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கா பாருங்கள். ரூமை கூட நம்மதே ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன ஆண்டி இதெல்லாம்? எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் பண்ணலை. நம்ம இந்த வேலை தான் வாங்குறாங்க. அங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லையா? என்னை பார்த்தா பாவமாகவே தெரியலையா? நான் பாவம் தானே. கார்த்திகை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். இருந்தாலும் அவர் இப்படி பண்ணுறாரு. இந்த வேலையில் என்னை செய்ய சொல்கிறாரு. அவருக்கு இப்படிலாம் எப்படி செய்ய தோணுது? இதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா, விடு, பார்த்துக்கலாம். இனிமேல் பார்க்குறதுக்கு என்ன ஆண்டி இருக்குது? அதையும் எல்லாம் வச்சு செய்கிறாங்களே நம்மளை. நான் எதுக்கடா வந்தோம்னு இருக்கேன். பேசாமல் நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதையும் நினச்சி இது பண்ணாத. வா போகலாம். சரிங்க ஆண்டி, நீங்கள் போங்க, நான் வரேன். சரி வா, மனசை போட்டு எதையும் குழப்பிக்காத, சரியா? நம்மளை பார்த்தா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரியல. முதல்ல இந்த ஃபோனுங்க. டேய், என்னடா பண்ணுறீங்க? எல்லாம் கரெக்டு தானே போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுவாங்க. பைக்கில் தான் வருவாங்க. பின்னாடி அடித்து ஒரே தூக்கிக்கிறீங்க. லேசாக தூக்குங்கடா. கார்த்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை மட்டும் தனியாக தூக்க முடிஞ்சால் கூட எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தூக்கிடுங்க. இல்லையா 2 பேரும் லேசாக ஒரு தட்டு தட்டுங்க, சரியா? மொசன்னு கடன் அடி போய் நின்று டீயை குடிச்சிக்க தெரியாமல் ஆள் வரேன். நான் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருங்க. கோட்டை விட்டியே, அப்புறம் நான் கொலை வெறி ஆயிடுவேன். இன்றைக்கி எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்குது நான் பார்க்குறேன். சாந்தி முகூர்த்தமாக கொண்டாட திடீரியே, அதுவும் நான் டெக்கரேஷன் பண்ணுறதில்ல. நடக்க விடுவேனானா? விட மாட்டேன். இன்றைக்கி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் கிடந்து நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க. நம்ம வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு இவங்க மட்டும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களா? நான் மட்டும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அழுதுகிட்டு இருக்கணும். இவங்க மட்டும் நல்லா சிரித்து இவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்க. விட்டுருவேனாண்ணா? அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தேனா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த ஆண்டியை நம்பினா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சும்மா வாய் பேச்சுதேன், மற்றபடி செய்யல ஒன்றுமே இல்லை. அங்கிள் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே பம்மி போயிடுறாங்க. இவங்களை நம்பி வேலையே இல்லை. நம்ம தான் ஏதாச்சும் செஞ்சாகணும். நம்ம வாழ்க்கை நம்ம தான் செய்யணும். பார்க்கலாம் இன்னைக்கு யார் நினச்சது நடக்குதுன்னு. இந்த மித்ரா யாருன்னு இனிமேல் புரிஞ்சுக்குவாங்க. டேய், என்னடா மேடம் சொன்ன ஆள் இன்னும் காணோம். நேரம் கிளம்பிருப்பான்னு சொன்னாங்க. இத்தனை வண்டி போகுது, அவனை மட்டும் காணுமேடா. அதான்டா நானும் பார்க்குறேன். ஃபோட்டோவில் உள்ள ஆள் தானே. இந்த ஃபோட்டோ எதுவும் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களா? நம்ம எதுவும் தவறு விட்டுட்டோமா? மேடம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. சரி போடா, நீ போய் வண்டி எடுத்துக்கிட்டு ரெடியாக நில்லு. நான் ஆள் வந்தோன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி போயிடலாம், சரியா? இப்படி எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? நம்மளும் சாயங்காலத்துல இருந்து நிற்கிறோம், இன்னும் வந்த பாடு இல்லை. முதல்ல மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா? சும்மா ஃபோன் பண்ணி கேட்டோம்னா வச்சுக்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. எதாக இருந்தாலும் நல்ல விஷயமா சொன்னாதான் அவங்க டென்ஷன் ஆகாம கூலாக பேசுவாங்க. அப்போதான் காசும் தருவாங்க. பாதி காசு கொடுத்ததோட இருக்குடா, இந்த காசு வாங்கணும்ல. நம்ம காரியத்தை முடிச்சுட்டு கச்சிதமாக முடிச்சுட்டு அப்புறம் மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க. இந்த பையபைக்கு இன்னும் வரக்கானோம். வருவாங்க, எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வருங்க. இது வெயிட் பண்ணுவோம். ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்டு தான். சும்மாவே எரிஞ்சு விழுவாங்க. ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க. காரியத்தை முடிச்சுட்டு காசு எக்ஸ்ட்ரா கொட்டக்கடா தருவாங்கடா. சரி ஒழுங்கா பாரு, கொட்டு விட்டுறாம. என்னாச்சு? நேரம் வந்திருப்பாங்களே 2 பேரும். 2 பேருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. என்ன ஏதுன்னு தெரியலையே. எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுறது? 2 பேருக்கும் மாற்றி தான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனும் எடுக்கலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. பக்குன்னு இருக்குது. என்னங்க என்னமோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் தானே, இப்போ எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, இந்நேரம்னா வந்திருப்பாங்களே. கார்த்திக்கும் சாதனாவும் 2 பேரையும் ஆளை காணுமே இன்னும். அது என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்கலை. அதான் பதட்டமாக இருக்குது.
வருவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு என்ன இப்போ உடனே உங்களுக்கு வந்துடணுமாக்கும். நீங்கள் நினச்சபடி தானே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் டயத்துக்கெல்லாம் வரணும்னா இல்லை, கொஞ்சம் லேட்டாக கூட வருவாங்க. இல்லடி கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் ஃபோன் எடுக்கவே இல்லையா, 2 பேருக்கும் மாறி மாறி அடிச்சுட்டு இந்த மாதிரி அடித்து எடுக்காமல் இருந்ததே இல்லை. என்னமோ ஏதோன்னு எடுத்துருவாங்கல்ல, மாறி மாறி அடிக்கிறேன்னு தெரியல, எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் பயமாக இருக்குது. ஒரு எட்டு போய் நான் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஆமாம், உங்கள் சின்ன பாப்பா ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வராங்க. இல்லடி இருந்தாலும் பயம் இருக்காதா? நீ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லை, நல்லா கூலாக தான் இருக்கா. அதெல்லாம் வந்துடுவாங்க, நீங்கள் போங்க முதல்ல. எங்கே உனக்கு சொன்னாலும் புரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் கிளம்ப தான் போகிறேன். என்னங்க ஆண்டி, இன்னும் 2 பேர் வரலையா? நீங்களும் அங்கிளும் ஏதோ டென்ஷனாக பேசிக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அவங்க இன்னும் வரலையா, கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக தானே வருவாங்க. அதுக்கு என்னமோ இந்த மனுஷன் பறந்துக்கிட்டுறாரு, போய் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வந்துடுமே. சின்ன பிள்ளை நினைப்பு உடம்பு ஒடியாரமும் திடீர்னு அவங்க வந்துடுவாங்க. எங்கே போகிறா, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலையா, வந்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரியலை. இந்த மனுஷனுக்கு எங்கே சொன்னால் புரிய மாட்டேங்குது. ஆமாம், நீ என்ன எங்கேயும் கிளம்பிட்டியா? ஆமாங்க ஆண்டி, கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன். அதான் ஒரு ஃபோன் கால் வர வேண்டியது இருக்குது, வந்ததுக்கப்புறம் போகலான்னு தான் ரெடியாக கிளம்பி இருக்கேன். ஃபோன் கால் வந்தோன்னே போயிடுவேன். நீ கோயிலுக்கு போகிறதுக்கும் ஃபோன் கால் வர்றதுக்கும் என்னம்மா சம்மந்தம்? இல்லை ஆண்டி, ஒரு விஷயம் வர வேண்டியது இருக்குது. எனக்கு சாதகமாக வந்துச்சுன்னா கோயிலுக்கு போவேன், இல்லைன்னா அப்படியே இருந்துருவேன். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஆமாம், 2 பேரும் இன்னும் வராமல் இருக்காளே, ஃபோனு எடுக்கலைன்னா ஏதோ டவுட்டாக இருக்குல்ல. அங்கிள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்குமோ? நீ வாயை மூடுமா, சும்மா ஏதாச்சும் வாயை வச்சுக்கிட்டு இருக்காம. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்ன ஆக போகுது? இல்லைங்க ஆண்டி, அங்கிள் உங்கள் சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஃபோன் பண்ணி சொன்னனால ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக வந்திருக்கலாம். ஃபாஸ்ட்டாக வரும்போது எதற்கவோ இல்லை பின்னாடியே வந்த வண்டி அடிச்சதுக்கலாம், ஒரு வேளை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், அதை சொன்னேன். வாயை மூடு முத்துறா, முதல்ல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி இல்லாமல் பேசுவேன், இப்படி இல்லாமல் நினைக்க தோணும் உனக்கு. நல்லா இருக்கு உள்ளதுக்கு இப்படி நினைக்கிற, அவன் வேணும் நல்லா போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அச்சோ ஆண்டி, நான் கார்த்திகை சொல்லலை, சாதனாவை சொன்னேன். 2 பேரும் ஒன்றா தானே பைக்கில் வராங்க, நீ என்ன அர்த்தத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க ஆண்டி, சாதனா தான் பைக்கில் வந்து நிற்கும் போது கிடைக்கிறதுக்கு போயிருக்கலாம், அப்போதைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், அப்படி சொன்னேன். கார்த்திகை போய் நான் சொல்லுவேனா? என்னோட கார்த்திகை ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நான் நினைப்பேனா? என்னங்க ஆண்டி இப்படி பேசுறீங்க? ஏம்மா, சாதனாவுமே எதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்? அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னா நான் நினைக்கல. அந்த அளவுக்குலாம் நான் கொடுமைக்காரி இல்லைம்மா. நீ இந்த மாதிரிலாம் பேச்சு நினப்பெல்லாம் வச்சுக்காத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா நான் மூஞ்சிக்கு நேரம் காட்டுவேன், அப்படி தான். மற்ற மாதிரி இந்த ஆக்சிடெண்ட் ஆகணும், உங்களுக்கு முடியாமல் போகணும், அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே மாட்டேம்மா. அந்த மாதிரி ஆளும் நான் இல்லை. இல்லைங்க ஆண்டி, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னாங்களா, அதனால சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ஆண்டி. நீ சொன்னக்காண்டி தப்பிச்சுக்கிட்ட. இதே வேற யாராவது என் பொண்ணு சொல்லியிருந்தா கூட அற பல்லாருன்னு விட்டுருப்பேன். என்னங்காண்டி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் சாதனாவை பிடிக்காதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். நான் பிடிக்காதுதாம்மா, என் மருமகளை பிடிக்காது. ஆனால் ஒரு பொண்ணா, அவன் நல்ல பொண்ணு தான், நல்லா அடக்கமாக ஒழுக்கமாக நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பா. அந்த விஷயத்தில் அவர் எனக்கு பிடிக்கும். ஆனால் என் மயனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்ப்பு இருந்தல்ல, அதை உடச்சிட்டா, அதனால தான் நான் பிடிக்கான்னு சொன்னேன். மற்றபடி அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரணும் அப்படிலாம் என் மனசில் எந்த எண்ணமும் இல்லை. மறுபடியும் இதே மாதிரி நினப்பு பேச்செல்லாம் வச்சுக்க தெரியாது. இது மாதிரி மறுபடியும் பேசினே எனக்கு பிடிக்காது மித்ரா, நான் அவளை தான் சொல்லுவேன். சரிங்க ஆண்டி, சாரி, இனிமேல் இப்படிலாம் நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி பேச பழகிக்க, எல்லாட்டையும் இந்த மாதிரி தான் பேசணும். நீ என்ன இப்படி இருக்க, உன்னை கொஞ்சம் மாற்றணும் போல், மாற்றுறேன். ஆண்டி என்ன இப்படி பேசுகிறாங்க? சாதனாக்கு ஆக்சிடெண்ட் வேணாம் சந்தோஷப்பட வேண்டியதானே, விட்டு தொலைஞ்சான்னு விட வேண்டியதானே. ஆனால் இவங்க எப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆண்டியை நம்புறதுல வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரதேசி பயிலுக 2 பேரும்? ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறதில்ல, காசு மட்டும் முன்கூட்டியே வாங்கிக்கிறாங்க. காசுன்னு திடீர மாதிரி வேலை பார்க்கணும்ல. ஒரு ஃபோன் வந்துச்சா என்ன ஏதுன்னு, ஃபோனும் வரல, இவங்களையும் காணோம், என்ன ஏதுன்னே தெரியல. எனக்கு படபடன்னு இருக்குது. ஆண்டி பார்த்தா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. மனசுக்குள்ளே அப்படியே வெளியில் பேசும்போது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது. ஆனால் இப்போ பேசப்பாரு மனசுக்குள்ளே பாசம் இருக்க தானே செய்யுது. கொஞ்சம் அவன் மட்டும் மனசை மாற்றிட்டா இவங்க டேரா அப்படியே மாறிடுவாங்க போலையே. நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சுத்தம் சாதனை அவள் தலையில் தூக்கி வச்சு அவதே மருமோன்னு சொல்லி இவங்களே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரியவே கூடாது. முதல்ல ஆக்சிடெண்ட் ஆச்சான்னு தெரில, இந்த பயலுக்கு பரதேசி பயலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. டேய், இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காரியம் முடிஞ்சிச்சா இல்லையா? இன்னும் வரலையா? நேரம் கிளம்பியிருப்பாங்கடா, ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கடா. கோட்டை விட்டுட்டீங்களா? முதல்ல ஒழுங்கா வாரானா என்னன்னு பாருங்க. இன்னும் வீட்டுக்கும் வரல, வந்துக்கிட்டு தான் இருப்பேன். பார்த்து எனக்கு நல்ல சந்தோஷமான சொல்கிறிய, இல்லை அவ்வளோதான். ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறதில்ல, திண்டத்துக்கு இருக்குது. என்னது இது? 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க கோட்டை விட்டுட்டாங்களா? தீனி பண்ணுறாங்க.
ஆனால் பைக் சவுண்ட் எதுவும் கேட்கலையே, எப்படி வந்திருப்பாங்க தெரியலையே. வாங்கப்பா, ஏப்பா இவ்வளோ நேரம் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சு ஃபோனை கூட எடுக்க மாட்டீங்களாப்பா, லேட்டாக வரதுன்னா சொல்ல மாட்டீங்களா? என்னமோ ஏதுன்னு பதறி போயிட்டேன். நானே வரலான்னு இருந்தேன், நல்ல வேளை வந்துட்டீங்க. இல்லைங்க மாமா, நாங்கள் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தோமா, அவன் ஃபோன் அடிச்சது கேட்கல, ஒரே கூட்டம் வேற, எடுக்கவும் முடியலையா. இங்கே நடந்து வரும்போது தான் பார்த்தோம், சரி வீட்டுக்கு வந்துட்டோமே போய் பேசிக்கலான்னு தான் வந்துட்டோம். எதுக்குப்பா இத்தனை தடவை 2 பேருக்கு மாறி மாறி ஃபோன் அடிச்சிருக்கீங்க? ஏதாச்சும் ஒன்றுனாதே நாங்கள் அடிச்சிருவோம்ல. பஸ்ஸில் வந்தனாலதே ஃபோன் எடுக்க முடியலப்பா. ஏதாச்சும் விஷயமா? காலையில் உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தாப்பா பார்த்தேன். 2 பேருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணியிருக்கேன். சோசியல் குறித்து கொடுத்தாருல, அது இன்னைக்கு தான் காலைல சொல்லலான்னு நினச்சேன், அதோட மறந்துட்டேன். சாயங்காலம் சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் லேட்டாக வரீங்க. என்னப்பா இது? இதை காலையிலே சொல்லியிருக்கலாம்ல. காலையிலே சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்டிருப்பேன்ல. ஆமாம் ஆமாம், இதுக்கெல்லாம் லீவ் போடுவாங்க, பேசாமல் இருங்க. ஆமாம், 2 பேரும் எதுக்கு பஸ்ஸில் வந்தீங்க? உன் பைக் எங்க? அடா, அதை ஏப்பா நீங்கள் வேற கேட்குறீங்க? பைக்கு ஆஃபீஸில் ஸ்டார்ட்டே ஆகலை. எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரில. அப்புறம் பக்கத்தில் கடை இருந்துச்சா, அங்கேயே விட்டுட்டோம். ஏதோ பிரித்து தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம். நாங்கள் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டோம். பஸ்ஸில் ஏறினா ஒரே கூட்டம். ஃபோன் சவுண்டு, யார் ஃபோன் அடிக்குதுன்னு தெரியல. ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா கூட்டத்தில் எடுத்து ஃபோன் வாட்டுக்கு கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுக்கலப்பா. அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரிப்பா, இன்னைக்குன்னு போய் அந்த பைக்கு மக்கர் பண்ணணும். சரி விடுங்க, வீட்டுக்கு வந்துட்டீல, போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகுங்க. பைக்கு சதி பண்ணிடுச்சா? எப்படியோ தப்பிச்சிட்டாங்களே. இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இந்த ஆண்டி ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்க மாமா, இருங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைம்மா, அதே இந்த மித்ரா இருக்கால, அவள் போட்டு தருவா. நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா? என்னங்க அங்கிள், எனக்கு டீ போட தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க. எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. ஆமாங்க மாமா, அவள் கையில் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு பூரா கொலைப்பட்டியில தான் கிடக்கணும். நானே செஞ்சு தரேன், எவ்வளோ நேரம் ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெரியல நீ எப்படி எவ்வளோ நாள் இவ்வளோ இப்படி சொல்லிக்கிட்டே தீருவா. சும்மா சோத்தை தின்னுட்டு இங்கே கிடந்தா சரி வருமா? இங்கே இருந்தால் வேலை பார்க்கணும். ஆமாங்கப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நல்ல வேலை வாங்கவல. மித்ரா, போய் சூடாக நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் நச்சு சாதனா போடுவாள்ல, அந்த மாதிரி டீ போட்டு எடுத்துட்டு வா. அவள் போட்ட மாதிரி இருக்கணும். அவள் போட்ட மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் குடிக்கிற மாதிரியாச்சும் இருக்கணும், சரியா? அப்படியே அவங்களுக்கும் போட்டுரு, எனக்கு மட்டும் போட்டு வராது, எல்லாருக்கும் போடணும், சரியா? அப்புறம் அவங்க அத்தைக்கு, ஆண்டிக்கு, அவளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குடிப்பா. அதையும் பார்த்துக்க, இல்லைன்னா உன் மூஞ்சிலே அடிச்சிடுவான். என்னடா அது, நமக்கு ஏன் தான் இப்படி சோதனையாக நடக்குதோ? காலையிலேருந்து இந்த மனுஷன் வேலை தான் வாங்கிட்டு இருக்காரு. என்னம்மா, முடியலைன்னா சொல்லிடுமா, நீ வாட்டுக்கு கிளம்பிடு. ஹாஸ்டல் ரெடியாக தான் இருக்குது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்க, அவன் வாட்டுக்கு ரெடி பண்ணி காசை கூட இந்த மாதம் நான் கட்டிக்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து நீ கட்டிக்க. நீ வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். உனக்கு எப்படி வசதி? இல்லைங்க அங்கிள், நான் போட்டு வரேன். யூடியூப்பை பார்த்தாச்சும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு வரேன். அந்த பையன் இருந்தால் சரிதான். போட்டு வா, போ, மாதம் நிற்காம. மருமகளே, எப்படி என் ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்கா? மாமா பாவம் மாமா, எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்திருக்காங்க, கெஸ்ட்டாக தானே இருக்காங்க, எதுக்கு வேலை வாங்கணும்? பாவம் தானே. டீ தானே எனக்கு போட எவ்வளோ நேரம் ஆகும்? நைட்டுக்கு சட்னி வச்சு தோசை ஊற்றி தரேன், சாம்பார் கொஞ்சம் வச்சதேன், அவ்வளோதானே. இதுக்கு போய் இதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும். நான் பார்த்துட்டேன், எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லுங்கள். நீ சும்மா இரு சாதனா. அப்பா செய்கிறதான் கரெக்டு. அவர் செய்கிற மாதிரி செய்யட்டும். அப்போதான் அவன் இந்த வீட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு சீக்கிரம் ஓடுவான். அதுவும் கரெக்டு தான்டா. அப்படி பண்ணாதான்டா அவள் ஓடுவா, இல்லைன்னா வாடை சுருட்டிக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவா. இன்னைக்கு பூரா நல்லா வச்சு செஞ்சுட்டேன்டா. ஆமாப்பா, இதையே மெயின்டைன் பண்ணுங்க. சரி, நீங்கள் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க. டீ போட்டு தருவா, குடிச்சிட்டு அப்புறம் மற்றதை பேசலாம். சரிங்க மாமா, நாங்கள் போகிறோம். என்னங்க மேடம் இவ்வளோ நேரம்? மேடம்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது உங்களால? முடியலையே, என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணேன். இப்போ கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியல. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதுன்னு சும்மா சொன்னாங்க. அந்த மாதிரி தான் என் நிலைமையும். அதுவும் கரெக்டு தான். உங்கள் குணம் தெரிஞ்சுதான் மாமா காலையிலே உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காங்க. இப்போ தானே புரியுது காலையிலே எதுக்கு மாமா சொல்லலைன்னு. அடியே, அதுக்காக ரொம்ப என்னை மட்டம் தட்டாதடி. அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் வலிஞ்சுக்கிட்டு அதையும் நினச்சிக்கிட்டுலாம் நான் ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் அப்பா வந்தோன்னு சொல்லிட்டாரா, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. அப்போன்னு ஒரு எக்ஸைட்டிங், ஒரு ஆவலாக இருந்தேன். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். மற்ற மாதிரி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது, சரியா? நானும் ஒன்றும் தப்பாக நினைக்கலையே. நானும் ஒரு ஆவல் ஆசை அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். சொல்லுவேன். ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இந்த மித்திர வாரேன்னு சொன்னால் நல்லா தூங்கிட்டாலோ. ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐயோ அம்மா, என் பிள்ளைய காப்பாற்றுங்க. ஐயோ, என் பிள்ளைய காப்பாற்றுங்க, என் பிள்ளைய குத்துறாங்களே, வேகமாக வந்து காப்பாற்றுங்களே. என்னங்க அத்தை சவுண்டு மாதிரி கேட்குது? என்னாச்சுன்னு தெரியலையே, வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம், எனக்கும் அம்மா சவுண்டு மாதிரி தான் கேட்குது. என்னன்னு தெரியல, இப்படி கத்துறாங்க. என்னாச்சுமா சாந்தி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு?
இல்லைங்க, சரியான கெட்ட கனவுங்க. என் பிள்ளைய யாரோ என்னமோ பண்ணாங்க, அதான் கத்திட்டேன். உங்களை என் பக்கத்துலேயே தானே படுக்க சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு வேர்க்குது இது பண்ணுதுன்னு ஹாலில் போய் படுத்துட்டியே. இல்லடி வேர்த்தும் கிடக்கு, கொசு கடிக்குது, ஃபேன் போட்டால் நீ குளிருதுங்கிற, அதனால தான் நான் போய் ஹாலில் படுத்தேன். அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்குமா இப்படி கத்துனீங்க? என்னாச்சு? அத்தை என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கத்துனீங்க தூக்கத்துல? நீங்கள் எதுக்குப்பா வந்தீங்க இப்போ? என்னங்க மாமா அத்தை இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நாங்க வராம? இல்லைப்பா, ஏதோ சரியான கனவுப்பா. உன்னை யாரோ 4 பேர் சேர்ந்து என்னமோ பண்ணுற மாதிரி, அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன்? கெட்ட கனவுப்பா, அதையும் தாங்க முடியல, கத்திட்டேன். நான் எதுவும் வேணும்னே பண்ணணும்னு நினச்சிக்காத. அம்மா இதுல எல்லாம் போய் நீங்க வேணும்னே செய்வீங்களாம்மா? நான் அப்பெல்லாம் ஏதாச்சும் நினைப்பேனாம்மா? கெட்ட கனவா? சரி விடுங்க, கனவு தானே, எல்லாம் சரியாயிரும். இல்லைப்பா, அதை பார்த்தா கனவு மாதிரியே தெரில, இன்னமும் நேரில் நடந்த மாதிரியே இருக்குது. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அம்மா கூடயே தூங்குறியாப்பா நைட்டுக்கு? எனக்கு சொல்ல சங்கட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, பயமாக இருக்குப்பா. என்ன சாந்தி பேசிக்கிட்டு இருக்க? எந்த நேரத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த நேரத்தில் வந்து அவன் உன்னோட தூங்க முடியுமா? நான் தொடங்கி படுத்துக்கிறேன், இல்லைன்னா மித்ரா வர சொல்லவா? நல்லா தூங்குறா போல, ஆளே காண பாரு. இல்லைங்க, என் மயனே என் கூட இருக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சரி இரு, ஸ்வேதா ரூமில் மேலே தான் தூங்குவா, அவளை போய் கூட்டிகிட்டு வாரு. இல்ல மாமா வேணாம், அவர் கூடவே இருக்கட்டும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாப்பா, நான் அம்மா கூடவே இருக்கேன். அம்மா இந்த நிலைமையில இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இப்போ ரொம்ப முக்கியமா, அது எப்போ வேணாலும் நடத்திக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அம்மா கூடவே இருக்கட்டும். அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகட்டும். 2 நாள் 3 நாள் போகட்டும். சரியாப்பா? இல்லைப்பா, இன்னைக்கு தான் நல்ல முகூர்த்தம், அதுக்கப்புறம் 1 மாதமோ 2 மாதம் கழிச்சு தான் ஜாதகப்படி நல்லா இருக்குன்னு சொன்னார். அதனால தான்ப்பா ஏதோ தோசை மாதிரி இருக்கான். இன்னைக்கே நடந்துருச்சுன்னா தேவையில்லை அப்படின்னு சொன்னார்ப்பா, அதனால தான் இல்லைன்னு எனக்கு என்ன. என்ன மாமா பேசுறீங்க? 1 மாசம் 2 மாசம் தானே போயிட்டு போகுது, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தை முதல்ல நல்லா சரியா வரட்டும். அவங்க எவ்வளவு பயந்து போயிருக்காங்க பாருங்க பாப்பா, எப்படி கத்துனாங்க, பதட்டம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் இங்கே தூங்கட்டும். நான் போய் ஸ்வேதா கூட படுத்துக்கிறேன். ஆமாம்மா, நான் படுத்துக்கிறேன். இருங்க, நான் போய் அவளை ஸ்வேதா ரூமில் விட்டுட்டு வாரேன். கார்த்தி வந்துடுடா, அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. சரிம்மா, நான் வந்துடுறேன். இருங்க, அவளை ரூமில் விட்டுட்டு என்னோட பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க மாமா, நீங்கள் போய் தூங்க. அவங்க தான் இங்கே இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தூங்க போங்க. என்னம்மா அது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வந்து படுத்துக்க. அப்பாடா, நம்பிட்டாங்க எல்லாரும். இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு பயந்துட்டுன்னு சொன்னனால எதுவும் உண்மையாக நடந்துருமோ? அப்படிலாம் நடக்காது. ஒருவேளை இவளுக்கு சொல்லியிருக்கலாம், இவளுக்கு ஏதாச்சும் நடந்தால் நான் எதுக்கு கத்த போகிறேன், அந்த மாதிரி யோசிப்பாங்கல்ல. அதனால இப்படி கத்த வேண்டியதாக போச்சு. எல்லாம் இந்த மித்ரா கொடுத்த ஐடியா தான், என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆண்டி சூப்பர், நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. பார்த்தீங்களா என்னோடய பிளான் எப்படி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு? பிளான் என்னமோ சக்ஸஸ் ஆயிடுச்சுமா, இருந்தாலும் பயமாக இருக்குது. என் பிள்ளைய யாரோ என்னமோ பண்ணுறான்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியம்மா. அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா போச்சு. நான் வாட்டுக்கு இல்லாததை சொல்லி உண்மையாகவே நடந்துருச்சுன்னா போச்சுமா. எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேம்மா. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதாண்டி. என்ன கனவுல வந்தது நிஜத்துலேயே நடக்காது. இல்லை உங்களை கனவே வரல, சும்மா தானே சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம். இப்போ எப்படியோ நிப்பாட்டியாச்சுல்ல. இன்னும் சொன்னது கேட்டிங்களா? அங்கிள் சொன்னதா இன்னும் 2-3 மாதம் ஆகுமா? அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல, கார்த்திக் மனசை மாற்றிடலாம். இருந்தாலும் பொய் சொன்னது கொஞ்சம் இதாதாம்மா இருக்குது. வேறு ஏதாச்சும் பொய் சொல்லியிருக்கலாம். வேறு பொய் சொன்னால் நிப்பாட்டியிருக்க முடியாதாண்டி. இந்த பொய்யை சொன்னக்காண்டி இந்த பயந்து போய் நிப்பாட்டிட்டாங்க. விடுங்க, பார்த்துக்கலாம். என்னமோம்மா, நீ சொல்கிறேன் செஞ்சேன். எல்லாம் நல்லதுக்கு தான் ஆண்டி, எல்லாம் இனிமேல் நல்லதாக தான் நடக்கும். நம்ம நினச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, இனிமேல் விடுங்க. நம்ம நினச்சது தான் நடக்கும். நம்ம நினச்சதை நம்ம நடத்தி காட்டணும். இதே ஆண்டி நம்ம ஒரே குறிக்கோள். அது கூட வேறு எதுலேயும் நம்ம சிந்தனை போகக்கூடாது. என்ன பொய் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சதை நடத்தியே காட்டணும். கார்த்திகை மனசை இன்னும் 2 மாதத்தில் மாற்றியே ஆகணும். அது வரைக்கும் தான் டைம், அது வரைக்கும் தான் நானும் இங்கே இருக்க முடியும். அதுக்கு மேலே இருந்தாலும் என்னை விரட்டி விட்டுருவாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுதாம்மா, அவனுக்கு ஏதாச்சும் ஆகாமல் இருந்தால் சரிதாம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி நான் கிளம்புறேன். கார்த்திக் வந்தால் அப்புறம் சந்தேகம் வந்துடும். சரியா, நான் கிளம்புறேன்.